அன்பு மாணவர்களுக்கு விடி நீட் அகாடமியின் வாழ்த்துக்கள் கூடி. சரி, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரவுண்டு 3க்கான எலிஜிபிலிட்டி என்னென்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ தனியாக க்ரியேட் பண்ணிட்டு இருந்தோம். இது இன்றைக்கி இல்லை, ஃப்யூச்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம இந்த வீடியோ க்ரியேட் பண்ணுறோம். சரி, வீடியோ நம்ம டிலே பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி, ரவுண்டு 3 அப்படிங்கிறது இப்போ ஆல் இண்டியா லெவலில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் தமிழ்நாடு லெவலில் 5 அக்டோபர் இல்லையா 6 அக்டோபர் 7 அக்டோபர்களில் எதிர்பார்க்கப்படுது. அந்த ரவுண்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட பேரலாக நடக்கிறப்போ ரெண்டுலேயுமே நான் சீட்டு எனக்கு கிடச்சிச்சின்னா, இல்லை ஏதாவது ஒன்றில் எனக்கு சீட்டு கிடச்சிச்சின்னா பெனால்ட்டி என்ன, அதே மாதிரி யார் யார் எலிஜிபிலிட்டி, எல்லா விஷயமும் இந்த வீடியோவில் பார்ப்போம். கொஞ்சம் வீடியோ லென்த்தியாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரிலாக்ஸாக பாருங்கள். ஃபஸ்ட் விஷயம், ரவுண்டு 3 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மாப்பப்னு சொல்லுவாங்க. நீங்கள் குழம்பிடக்கூடாது. ரவுண்டு 3 மாப்பப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையில் குறிப்பிடுவது வழக்கம். ரவுண்டு 3 பொறுத்த வரைக்கும் முதல் எலிஜிபிலிட்டி யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ரவுண்டு 1 எனக்கு சீட்டு கிடைக்கல, ரவுண்டு 2 நான் அப்ளை பண்ணேன், அப்படியே எனக்கு சீட்டு கிடைக்கல ஆல் இண்டியா கோட்டாவில். ஸோ ரவுண்டு 1 நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும், அண்ட் ரவுண்டு 2லையும் அப்ளை பண்ணியிருக்கணும். 2 ரவுண்ட்லையும் உங்களுக்கு சீட் அலாட் ஆகலை அப்படின்னா நீங்கள் ரவுண்டு 3க்கு எலிஜிபிள். நீங்கள் ரவுண்டு 1 அண்ட் ரவுண்டு 2க்கு சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி டெபாசிட் கட்டியிருப்பீங்கல்ல, அந்த செக்யூரிட்டி டெபாசிட் அப்படியே ரவுண்டு 3க்கு எலிஜிபிள். நீங்கள் புதுசாக எதுவுமே ஃபீஸ் பே பண்ண வேண்டாம், எந்த ஒரு செக்யூரிட்டி டெபாசிட்டும் பே பண்ண வேண்டாம். அப்படியே நீங்கள் ரவுண்டு 3க்கு எலிஜிபிள். நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு சாய்ஸ் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் எலிஜிபிள். ரெண்டாவது எலிஜிபிள் யார் சார் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ரவுண்டு 1ல் எனக்கு சீட்டு வந்துருச்சு சார். ரவுண்டு 1லேயே நான் சீட்டு வாங்கிட்டேன். வாங்கினதுக்கப்புறம் அந்த சீட்டில் போய் நான் ஜாயின் பண்ணேன். நான் ஜாயின் பண்ணல, அப்படியே ரவுண்டு 3 விட்டுட்டேன். ரவுண்டு 3 அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டேன். நான் காலேஜே ஜாயின் பண்ணல. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கிடைச்சிச்சு, செகண்ட் ரவுண்ட் நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டேன்னா நீங்களும் எலிஜிபிள் ரவுண்டு 3க்கு. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு 3க்கு எலிஜிபிள் தான். நீங்கள் எலிஜிபிள் இல்லை, நீங்களும் ரவுண்டு 3 ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பண்ணணும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு 1ல் எனக்கு வந்து சீட்டு கிடைச்சி சார், நான் சீட்டு போய் ஜாயின் பண்ணிட்டேன் சார். ரவுண்டு 2ல் நான் அப்கிரேடேஷன் பண்ணேன் சார். அந்த அப்கிரேடேஷனில் எனக்கு சீட்டு கிடைக்கல. அப்கிரேடேஷனில் சீட்டு கிடைக்கலன்னா நான் ரவுண்டு 3க்கு மறுபடியும் அப்கிரேடேஷன் பண்ணலாமான்னா நீங்கள் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் அப்கிரேடேஷன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ரவுண்டு 2ல் உங்கள் அப்கிரேடேஷன் போட்டு அப்கிரேடேஷன் கிடைக்கல அப்படின்னா ரவுண்டு 3ல நீங்கள் அப்கிரேடேஷனுக்கு போகலாம். ஸோ அப்போ நீங்கள் எலிஜிபிள். சரிங்க சார், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு 1ல் வந்து பார்த்தீங்கன்னா நான் சீட் ஜாயின் பண்ணிட்டேன். ரவுண்ட் 2ல் அப்கிரேடேஷன் பண்ணல, ரவுண்டு 3ல அப்கிரேடேஷன் பண்ணலாம். ஆனால் ரவுண்டு 3ல நீங்கள் அப்கிரேடேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான எல்லா எலிஜிபிலிட்டி இருக்குது. அடுத்த எலிஜிபிலிட்டி யாருன்னு பார்த்தா ரவுண்டு 1 அண்ட் ரவுண்டு 2 இதில் ரெண்டுமே நான் பார்ட்டிசிபேட்டே பண்ணல சார். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ரவுண்டுமே பார்ட்டிசிபேட்டே பண்ணல. இது வரைக்கும் ஆல் இண்டியா கவுன்சிலிங்குள்ளேயே போகல, நான் ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணல அப்படின்னு சொல்கிறவங்க ரவுண்டு 3க்கு எலிஜிபிள். நீங்கள் ரவுண்டு 3ல ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. இதுக்கு பேர் ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். சரியா? ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். புதுசாக லாகின் பண்ணி அதுக்கான செக்யூரிட்டி டெபாசிட்டி பே பண்ணி அந்த கேட்டகரிக்கான செக்யூரிட்டி நீங்கள் எம்பிபிஎஸ்ஸா இல்லை வந்து டீம்டு போகிறீங்களா கவர்மெண்ட் போகிறீங்களா அதுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் என்ன அப்படின்னு பார்த்து நீங்கள் பே பண்ணணும். இது பேர் ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் ரவுண்டு 3ல இருக்குது. ஸோ எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா அதை பயன்படுத்திக்கலாம். நான் ரவுண்டு 1 ரவுண்டு 2ல் போகவே இல்லை சார், நான் நீட்டில் பாஸ் ஆகிட்டேன். நான் சொல்லுவது ஆல் இண்டியா கோட்டாக்கு. ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் ரவுண்டு 3ல ஜஸ்ட் நீட்டில் பாஸ் ஆகியிருந்தால் போதும், தாராளமாக ரவுண்டு 3க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணிக்கலாம். சாய்ஸ்லாம் தாராளமாக பண்ணிக்கலாம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் பெனால்ட்டி என்ன அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம் சார். இப்போல்லாம் வந்து ரவுண்டு 3 இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னாலும் ரவுண்டு 3க்கு பெனால்ட்டி என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். ஏன்னா எல்லோருமே ரவுண்டு 3க்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் நீட்டில் பாஸ் ஆகிருந்தால் போட்டும், எந்த ஒரு கேட்டகரியாக இருந்தாலும் ரவுண்டு 3ல பாசிபிலிட்டி இருக்குது. சில ஏதாவது ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண தேவையில்ல, செக்யூரிட்டி டெபாசிட் புதுசாக பே பண்ண தேவையில்லை. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ரவுண்டு 3 நீங்கள் ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், மறுபடியும் செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் பெனால்ட்டி எங்கே வருதுன்றதை நீங்கள் இந்த வீடியோ ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்ம பார்க்குறோம். ஏன்னா ரவுண்டு 3 நமக்கு தேவையா அப்படிங்கிறது நீங்கள் தான் யோசிக்கணும். ஏன்னு இப்போ சொல்லிடுறேன். பிஃபோர் தட் நம்ம விடி எம்பிபிஎஸ் அகாடமி ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, இந்த விஷயம் நீங்கள் மறுபடியும் நீட் என்ட்ரன்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எம்பிபிஎஸ் ஆகிறதுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறோம். நீங்கள் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் பேட்சில் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு. சரிங்களா? இது ரிலேட்டடாக இங்கே நிறைய இருக்குது, நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணல. 9080549820 நம்பருக்கு இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள். நேரடியாக வந்து படிக்கலாம். இது நேரடி வகுப்பு ஆஃப்லைன் எங்கே நடக்குதுன்னா சேலத்தில் நடக்குது. ஓகேங்களா? இன்டர்லிங்க் டீச் மூலமாக நடத்த போகிறோம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3மே லிங்க் பண்ணி எப்படி படிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை டீச் பண்ணுறோம். நீட் ரிலேட்டடாக இன்டர்லிங்க் டீச்சிங் உங்களுக்கு ஆஃப்லைனில் கொடுக்குறோம். மறக்காமல் பயன்படுத்திக்கிங்க.
அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதையே நீங்கள் ஆன்லைன்லையும் பயன்படுத்திக்கலாம். இது யாருக்குன்னா 11th 12th காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஆன்லைன் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் டோட்டலாக நான் உங்களுக்கு கைட் பண்ணுவேன். பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 3மே கம்பைன் பண்ணி இன்டர்லிங்க் டீச் தான் பண்ண போகிறோம். ஸோ இன்டர்லிங்க் டீச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ 3 சப்ஜெக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் கவர் பண்ணிடுவாங்க. இந்த சப்ஜெக்ட் கவர் பண்ண முடியல, அந்த சப்ஜெக்ட் கவர் பண்ண முடியலங்கிற பிரச்சனையாக இருக்காது. 3மே அவங்க ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்சில் இருக்க போது 3மே அவங்க வந்து கவர் பண்ணுவாங்க. ஃபிசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி லெவலுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்து புரிய வைப்போம் இந்த பேட்சை பொறுத்த இருக்குது. இதுலேயும் ஜாயின் பண்ணணும். ஸ்க்ரீனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், பயன்படுத்துங்க. இதில் கூட ஃபுல் டீட்டெயிலும் நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, நம்ம வீடியோட கண்டென்ட் போயிடலாம். இப்போ யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரவுண்ட் 3 போகிறேன், எனக்கு வந்து பெனால்ட்டின்னு ஒன்று வரும் அப்படிங்கிறது பாருங்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு 3ல் 2 டைப்பில் அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஒன்று ஆல் இண்டியா கோட்டா, இன்னொன்று தமிழ்நாடு கோட்டா. இப்போ ஆல் இண்டியா கோட்டாலையும் உங்களுக்கு சீட்டு அலாட் ஆகிடுச்சு. தமிழ்நாட்டில் போட்டு தமிழ்நாட்டிலையுமே உங்களுக்கு சீட் அலாட் ஆகிடுச்சு. 2லேயுமே சீட் அலாட் ஆகிடுச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒன்று தானே சூஸ் பண்ண முடியும், 2 இடத்துல போய் ஜாயின் பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆல் இண்டியாவில் கிடைச்ச சீட் பெட்டர்னு நினச்சி இப்போ ஆல் இண்டியாவில் சூஸ் பண்ணுறீங்க. தமிழ்நாடை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் நீங்கள் பெனால்ட்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெனால்ட்டி இருக்குது. நீங்கள் அபராதம் கட்டுற மாதிரி இருக்கும். அப் டு 10 lakhs நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெனால்ட்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். தமிழ்நாட்டில் ரவுண்டு 3 சீட்டு எடுத்துகிட்டு கிடச்சி விட்டீங்கன்னா, கிடைக்காம மட்டும் பிரச்சனை கிடையாது, ஓகேங்களா? அதை நீங்கள் அப்படியே விட்டுடலாம். நான் ரவுண்ட் 3 பார்ட்டிசிபேட் பண்ணேன், எனக்கு சீட்டு கிடைக்கல, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். பட் ரவுண்ட் 3ல உங்களுக்கு சீட்டு கிடச்சிச்சுன்னா அந்த சீட்டு நீங்கள் எடுக்காததுக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெனால்ட்டி கொடுப்பாங்க. அது நீங்கள் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டா எடுத்துக்கலாம். இப்போ ஆல் இண்டியா கோட்டாவை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் ஆல் இண்டியா கோட்டா சீட் எடுக்கிறேன் சார், எனக்கு சீட் கிடச்சிச்சு. 2லேயுமே எனக்கு சீட் கிடச்சிருக்கு சார். பட் நான் வந்து தமிழ்நாடு லெவலில் சூஸ் பண்ணுறேன், தமிழ்நாடு சூஸ் பண்ணுறேன், ஆல் இண்டியாவை இந்த மாதிரி சூஸ் பண்ணல அப்படின்னா தமிழ்நாட்டில் நீங்கள் ஆஸ் யூஷுவல் டியூஷன் ஃபீஸில் பே பண்ணி போயிடுவீங்க. பட் ஆல் இண்டியாவில் சீட் கிடச்சி பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி டெபாசிட் இழக்க வேண்டியதாக இருக்கும். 4 ஃபியூச்சர் மேலே வரும். இது மேலே 4 ஃபியூச்சர் வரும். ஒரு செக்யூரிட்டி டெபாசிட் நீங்கள் இழக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே இந்த சீட்டு வாங்கினீங்க 3rd ரவுண்டில் வாங்கின சீட்டுக்கு ஒரு காலேஜ் இருக்குல்ல, அந்த காலேஜோட டியூஷன் ஃபீஸை பே பண்ண சொல்லுவாங்க, ஓகேங்களா? இதில் நான் டியூஷன் ஃபீஸெல்லாம் பே பண்ண மாட்டேன் அப்படின்னா வரக்கூடிய நீட் தேர்வுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பேன் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்த ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா தமிழ்நாடு 3 சீட்டு வந்திருக்குல்ல, அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலேஜோட நஷ்டத்துக்காக அவங்களோட அந்த வருஷத்துக்கான டியூஷன் ஃபீஸை பே பண்ண சொல்லுவாங்க. ஸோ இப்போ ரவுண்டு 3ல் என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க, சாய்ஸ் லாக் பண்ணுறீங்க, வாட் எவர், அதில் சீட்டு கிடைக்கலன்னா ஓகே, பட் சீட்டு கிடைச்சா நீங்கள் கம்பல்சரியாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இல்லையா? அதுக்கு டபுளாக சீட்டில் இருக்காச்சுன்னா நீங்கள் பெனால்ட்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதாவது உங்களுக்கு பெனால்ட்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ ஆல் இண்டியா வேணுமா, தமிழ்நாடு வேணுமா, கேர்ஃபுல்லாக சாய்ஸ் லாக் பண்ணுங்கள், யோசிச்சு பண்ணுங்கள். உங்களோட மார்க்குக்கு அந்த எலிஜிபிலிட்டி ரீச் ஆகாமல் ரீச் ஆகாது அப்படிங்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ணி பண்ணுங்கள். தேவையில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதில் பெனால்ட்டியில் மாட்டிக்காதீங்க, சரிங்களா? அண்ட் அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நீட் தேர்வில் வந்து தடையை போடுவாங்க. இதெல்லாம் ரவுண்டு 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூல் அப்ளை ஆகும், ரவுண்டு 3க்கு அது அப்ளை ஆகாது. பட் இதில் பெனால்ட்டி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுட்டு ரவுண்டு 3க்கு போங்க. இன்னுமே பெனால்ட்டி பற்றி இன்னும் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுனா இன்னொரு வீடியோ ரெடி ஆகிட்டு இருக்குது. அது இன்றைக்கி ஈவினிங் நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு அப்லோட் ஆகிடும். அதையும் வந்து ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் வீடியோட எண்டில் ஒன் செகண்ட் ரிமைண்ட் பண்ணிடுறேன், நம்ம ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸில் நீங்கள் மறுபடியும் டாக்டர் ஆகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, பயன்படுத்திக்கிங்க. 9080549820. இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் ரிலேட்டடாக அஃபோர்டபுளாக தான் வச்சுருக்கோம். ஆஃப்லைனுக்கு 75,000 டியூஷன் ஃபீஸோடு சேர்த்து, இதே வந்து டியூஷன் ஃபீஸ் இல்லாமல் ஒரு 30,000 தான் வரும். ஆன்லைனுக்கு 7,400 வந்து விஜயதசமி வரைக்கும் வச்சுருக்கோம். இந்த 2 ஃபீஸும் விஜயதசமி வரைக்கும் இருக்குது. இந்த விஜயதசமிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரிப்பரேஷனாக மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கன்க்ளூட் பண்ணிக்கிறோமா. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு. தேங்க்யூ.